வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவு யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 22-23 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண்களுக்கான ஒரு பதிவு அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இந்த டாபிக் ஒரு தலைப்பு கொடுக்கணும் இல்லையா? அது என்னன்னா, 2021 என்னுடைய வயசு 15லிருந்து ஒரு 23க்குள்ள இருந்துச்சுன்னா நான் எனக்கு என்ன விதமான அட்வைசஸ் கொடுக்க நினைக்கிறேன். நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை வச்சு நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்திருந்தோம், இந்தந்த விஷயத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்து தேவையில்லாத இந்தந்த விஷயங்களை தவிர்த்திருந்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் இல்லைங்களா? அதை அடிப்படையாக வச்சு ஒரு 12 அட்வைசஸை நாம பார்க்க போகிறோம். இந்த 12 அட்வைசஸுமே ஏதோ ஒரு கெரியர் ஓரியன்டான விஷயம், பண ஓரியன்டான விஷயம் அப்படின்னலாம் இல்லாமல் பொதுவாக நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஏஜ் குரூப்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு 12 ஐடியாஸா இப்போ நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, லேர்ன் மல்டிபிள் லாங்குவேஜஸ். நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் தெரிந்திருப்பது மிகவும் அவசியம். உங்களுக்கு மினிமம் 2 லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 மொழி எதற்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, முதலாவது தாய்மொழி. இந்த தாய்மொழி மூலமாக தான் நம்ம 2வது லாங்குவேஜ்லேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்களை முழுமையா உள்வாங்கிக்கவோ கிரகிக்கவோ முடியும். அப்போ முதலாவது இந்த தாய்மொழிங்கிறத ரொம்ப ஆழமா நாம கத்துக்கணும். நிறைய வார்த்தைகளுக்கான ஆழமான கருத்துக்கள், ஆழமான அர்த்தங்களை நாம புரிஞ்சிக்கும் விதமாக நாம கத்துக்கணும். அடுத்தது நாம படிக்கக்கூடிய 2வது மொழி அப்படிங்கிறது, இன்னைக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு மொழி உலகம் முழுவதுமே காமனா பேசப்படுற ஒரு மொழி. என்ன கேட்டா, ஆங்கிலம் அப்படிங்கிறது 2வது முக்கியமான மொழியாக ஒவ்வொருத்தரும் கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது போக 3வது மொழி, 4வது மொழி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா கத்துக்கோங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நீங்க எத்தனை மொழிகளை கத்துக்கிட்டாலும் அதை மேலோட்டமா கத்துக்காம அதுல ஆழமான நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சு உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க கத்துக்கணும். அப்பதான் நம்ம கத்து வச்சிருக்கிற மொழிக்கு அர்த்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்பர் 2, லேர்னிங் டீலேர்னிங் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் நாட் கன்ஃபியூசிங். ஒரு காலத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிற அந்த அறியாமை, தெரியாது அப்படிங்கிற அந்த நிலை ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறதே நம்முடைய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக மாறி போயிருக்கிறது. ஏன்னா எது உண்மை, எது போய், எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம கற்று வச்சுக்கிட்ட விஷயத்தையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு ஆளாக இருக்கிறோம். ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரியாது. ஆனால் நமக்கு நிறைய தகவல்கள் நமக்கு தெரியும். இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் யுகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய தகவல்கள் இன்னைக்கு அபண்டன்ட்டாக கொட்டி கிடக்குது. ஆனால் எதை எப்போ நம்ம எடுத்துக்கணும், எது உண்மை எது பொய் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. நீங்க நிறைய கத்துக்கும் போது, நிறைய தகவல்கள், நிறைய செய்திகள், நிறைய எஜுகேஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் ஒரு விஷயம் வரலாம். அதாவது அவங்க ஒரு விஷயம் சொல்றதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் நாம நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முரண்பாடு ஏற்படுது அப்படின்னு ஒரு வகையான முரண்பாடு ஏற்படலாம். அல்லது நிறைய குழப்பங்களை அது ஏற்படுத்தும். எஜுகேஷன், கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் நம்ம அதை எப்படி கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது அதை விட முக்கியமானது. இந்த கல்வி அல்லது கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுல ஒரு 3 விஷயங்கள் இருக்குங்க. முதலாவது லேர்னிங், கற்றல். நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அது என்னன்னா, ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கணும். அதாவது யூ ஹாவ் டு லேர்ன் ஹவு டு லேர்ன். அப்பதான் நாம ஒரு விஷயத்த சரியாவே கத்துக்க முடியும். சரி, அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பத்தின ஐடியாஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை தொடர்ச்சியாக நாம பார்க்க போறோம். 2வது டீலேர்னிங். நாம கத்துக்கிட்ட விஷயத்த அன்லேர்ன் பண்ணணும். அதாவது கற்றுக்கொண்ட விஷயங்களை நாம மறந்துட்டு அல்லது அதை விட்டுட்டு அதிலிருந்து நாம வெளியே வர வேண்டும். 3வது தி ஆர்ட் ஆஃப் நாட் கன்ஃபியூசிங். அதைத்தான் நான் சொன்னது, கான்ட்ரடிக்ஷன். உங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் ஏற்படலாம் அல்லது குழப்பங்கள் ஏற்படலாம். அதையெல்லாம் பிரித்து எது உண்மை, எது எந்த விஷயத்தில் இருக்குது, குழப்பமே ஏற்பட்டாலும் இது இந்த விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க இது வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய
ஒரு தன்மை, ஒரு சிந்திக்கும் திறன் உங்களுக்கு வளர வேண்டும். நாம கேள்விப்படுற எக்கச்சக்கமான விஷயங்கள் நடைமுறைக்கு நமக்கு ஒத்து வராத விஷயமாக கூட இருக்கலாம். ஆனா இதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். இப்போ உதாரணத்துக்கு காலையில 4 மணிக்கு நீங்க எழுந்திருச்சா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆளா வரலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோடீஸ்வரங்க, பிசினஸ் பீப்புள் எல்லாருமே 4 மணிக்கு எழுந்திருக்க கூடியவங்க தான் அப்படின்னு நீங்க நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்ல சில விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா இது முற்றிலுமான உண்மை அல்ல. 4 மணிக்கு எல்லா பணக்காரங்களும் எல்லா கோடீஸ்வரங்களும் எழுந்திருக்கிறது கிடையாது. 4 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க எல்லாரும் அந்த நிலையை அடையிறதும் இல்லை. சில பேரெல்லாம் இதை கேட்டுக்கிட்டு சரியா தூங்காம அல்லது அவங்க தூங்குறதுக்கே 1 மணி 2 மணி ஆயிரும். அவங்களுடைய வேலை அந்த மாதிரி. ஆனா 4 மணிக்கு எழுந்திருச்சு அந்த நாள் முழுவதும் தூங்கிட்டே இருப்பாங்க. நண்பர்களே, இது ஒரு தவறான ஒரு அப்ரோச். நீங்க நல்லா தூங்குனா மட்டும்தான் உங்களுடைய உடம்பும் மனசும் சரிவர இயங்கும். அப்பதான் உங்களால பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பெஸ்டா நீங்க ஒர்க் பண்ணாதான் நீங்க தி பெஸ்டா வர முடியும். நாம கேள்விப்படுற நிறைய இன்ஃபர்மேஷன்ல தவறான இன்ஃபர்மேஷன் கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அது சரியா கூட இருக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா அது நமக்கு பொருந்தாததாக ஒரு தவறான ஒரு கருத்தாக கூட இருக்கலாம். அதை நீங்க பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்க கூடிய ஒரு தன்மைக்கு நீங்க உங்களை வளர்த்துக்கிட்டாதான், அப்படி நீங்க கத்துக்கிட்டாதான் நீங்க கத்துக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். நம்பர் 3, டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் மைண்ட். சரி, இதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய மனசையும் நீங்க பாதுகாத்துக்கணும். சரியா நீங்க பில்ட் பண்ணணும், டெவலப் பண்ணணும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்ல உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகவே மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிப்பட்டதாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த 3 விஷயங்களை கட்டாயமாக நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்பர் 4, நாலேஜ் ஃபார் த சேக் ஆஃப் நாலேஜ். நாம ஏன் அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா, அறிவை வளர்த்து கொள்வதற்காக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த இன்ஃபர்மேஷன் யுகத்துல நமக்கு நிறைய தகவல்கள், நிறைய செய்திகள், கல்வி எல்லாமே நம்மை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, நாம நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய விஷயங்களா நாம தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம ஏதோ ரொம்ப அட்வான்ஸா இருக்கிற விஷயத்தையோ அல்லது ஏதோ ஒரு சீக்ரெட்டையோ நாம தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னா, அடிப்படையான விஷயங்களை ஆழமா கற்றுக்கொள்வதை விட்டு நமக்கு தேவையில்லாத நிறைய சீக்ரெட்ஸை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு ஃபீல்டை பத்தி, ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி அல்லது எந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னாலும் சரி, அதை பத்தி முழுசா படிங்க. சில நேரத்தில் நீங்க கத்துக்கிற விஷயங்கள், நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த போரிங்கா இருக்கிற விஷயம்தான் ஃபியூச்சர்ல நீங்க கத்துக்க போற விஷயத்த புரிந்து கொள்வதற்கு உதவி செய்ய போற ஒரு விஷயம். அதாவது நம்ம கணக்கு போடும்போது முதல்ல ஈஸியான ஒவ்வொரு கணக்குகளா போட்டுட்டே வருவோம். அது போக போக ரொம்ப கடினமான ஒரு கணக்கு கேள்விகளாக மாறும். அப்போ இந்த ஈஸியான கேள்விகளுக்கு பதில் சொல்லி பழகுனதுனால கடினமான கேள்விக்கு பதில் சொல்வது நமக்கு அது ஒரு ஈஸியான ஒரு வேலையா போயிடும். ஸோ நீங்க எல்லாவற்றையும் ஆழமாக கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நம்பர் 5, பி ஸ்மார்ட், யூஸ் யுவர் ஸ்மார்ட் போன் வைஸ்லி. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கு. ஆனா ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிற எல்லாருமே ஸ்மார்ட் இல்லை அப்படிங்கிறதும் உண்மை. உங்க போனை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சரியா பயன்படுத்துங்க. நம்பர் 6, அண்டர்ஸ்டாண்ட் சோஷியல் மீடியா அண்ட் யூஸ் இட். இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லப்படுகிற சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்தாலும் இது ஒரு பாசிட்டிவ் அடிக்ஷன் அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க. அது என்ன பாசிட்டிவ் அடிக்ஷன் அப்படின்னா, இப்போ நீங்க எபிக் லைஃப் வீடியோ பாக்குறீங்க. எபிக் லைஃப் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? நிறைய விஷயங்கள் நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குது. நாள் பட என்ன பண்றீங்கன்னா, எபிக் லைஃப் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற சேனல்ஸ் அல்லது எபிக் லைஃப் எல்லா சேனல், யூடியூப்ல இருக்கிற எல்லா சேனல்ஸும் என்ன பண்றீங்கன்னா, நமக்கு நல்ல விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல மூழ்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரிய வரும், நமக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா ஒரு வெங்காயத்தையும் ஃபாலோ பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு ஸ்ட்ரக் ஆயிருவீங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அளவுக்கு அதிகமா தகவல்களை சேகரிச்சு வச்சு அப்படியே நம்ம டம்ப் பண்ணுனதுதான் ஒரு காரணமா கடைசியில தெரியும். ஸோ நீங்க எந்த சேனல் பார்த்தாலும், எதை ஃபாலோ பண்ணாலும் அதை ப்ராப்பரா நீங்க கான்சியஸா பண்ணுங்க. எல்லா சேனலுமே நல்ல சேனல் தான். ஆனா எல்லா சேனல் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் அளவுக்கு அதிகமா நீங்க கன்சியூம் பண்ண
அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டே கன்சியூம் பண்ணுங்க. ப்ராக்ரெசிவ் கன்சப்ஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா 10வது படிக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு தமிழ் பாடம் இருக்குன்னா தமிழ் பாடத்தை சிலபஸ் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அதாவது முதல் 3 மாதம் நீங்கள் இந்தந்த பாடங்களை பார்க்க போகிறீங்க, அடுத்த 3 மாதம் இந்தந்த பாடங்கள், அடுத்த 3 மாதம் சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அப்போது 1வது பாடம், 2வது பாடம், 3வது பாடம், 4வது பாடம்னு படிப்படியாக ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே முன்னேறிக்கிட்டே போவீங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற வீடியோஸில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இந்த விஷயங்களை கற்றுக்கிறோம், அடுத்த ஸ்டேஜ் நம்ம கற்றுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா அதிலிருந்து நீங்கள் உண்மையாகவே ஏதாவது கற்றுக்குவீங்க. ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்று பிச்சு வச்சோம் அப்படின்னா நிறைய தகவல்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே டம்ப் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இந்த மாதிரி பண்ணினாலும் நீங்கள் சரியாக கற்றுக்கிட்டா, நம்ம 2வது விஷயத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, தி ஆர்ட் ஆஃப் லேர்னிங் நாட் கன்ஃபியூசிங் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை தகவல்களை பிச்சு உள்வாங்கினாலும் நீங்கள் அதை ஒன்று சேர்த்து உங்களால் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நிறைய தகவல்கள் அங்கங்கே முடங்கி கிடக்கும், எதுவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. நம்பர் 7, சர்ஃப் டு எக்ஸ்ப்ளோர், டோன்ட் பி எ சர்ஃபர். இன்டர்நெட்டை சர்ஃப் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி பழக்கமான ஒரு விஷயமா போயிடுச்சு. நீங்கள் 10 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த 10 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு 15 நிமிஷம் நாம் இன்டர்நெட்டில் தேடிக்கிட்டே இருப்போம், செல்ஃபோனை தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். இதுதான் சர்ஃபிங் அப்படிங்கிறது. நீங்கள் எதற்காக சர்ஃப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு புதுமையான விஷயம் கிடைக்கிறதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் தேட வேண்டும். ஆனால் தேடுதலையே நோக்கமாக வச்சு தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. இது எப்படி நான் தேடுற விஷயம் சரியா தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய நேரம் அதிகமாக நீங்கள் தேடுவதற்காக செலவு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ்லெஸ்ஸாக சர்ஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை நான் சர்ஃப் பண்ணுறதுக்கு பதிலாக சர்ச் பண்ணி தான் நான் வீடியோ பார்க்குறேன், பர்டிகுலர் சேனல்ஸில் இருந்து தான் நான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் சரியாக கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்பர் 8, எக்ஸ்ப்ளோர் நேச்சர், பீப்புள் அண்ட் சாலிட்யூட். நீங்கள் இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இயற்கையான இடங்களுக்கு நீங்கள் போக ஆரம்பிங்க. இயற்கையான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இயற்கையோடு உங்களுடைய உறவை ரொம்ப நெருக்கப்படுத்திக்கோங்க. இயற்கையான விஷயங்கள் என்னென்ன எங்கெங்கே இருக்கோ அங்கே போங்க. 2வது, எக்ஸ்ப்ளோர் பீப்புள். மக்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு வகையான மக்கள் கூட பேச ஆரம்பிங்க. நிறைய நண்பர்களை உருவாக்குறதுக்கு, நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய கனெக்ஷன்ஸை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். 3வது, எக்ஸ்ப்ளோர் சாலிட்யூட். தனிமையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எதற்காக தனிமையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் நீங்கள் அனுபவித்த எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் உங்களை பற்றி நீங்கள் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் இந்த தனிமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நம்பர் 9, லேர்ன் த வேல்யூ ஆஃப் மணி. பணத்தின் மதிப்பை நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை எப்படி பண்றது? நீங்களே பணம் சம்பாதிப்பதற்கு உங்களால் முடிஞ்ச முயற்சி பண்ணுங்க. பணத்தை சரியா கையாளுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் முதலீடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அல்லது நீங்கள் யார் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க அதை எப்படி சம்பாதிக்கிறாங்க, அதற்காக அவங்க எவ்வளோ நேரம் ஒதுக்குறாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக அப்சர்வ் பண்ணுங்க. நம்பர் 10, டோன்ட் ட்ரை டு பி த கிரேட்டஸ்ட் அட் த வெரி யங் ஏஜ், பட் ஸ்டார்ட் ஏர்லி டு பிகம் கிரேட். சின்ன வயசுலயே நான் மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் மிகப்பெரிய ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னுலாம் எடுத்த எடுப்புலையே மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ஏன்னா நான் நிறைய பேர் கூட பேசும்போது, குறிப்பாக அந்த 10வது படிக்கிற பசங்க, 11, 12வது படிக்கிறவங்க எல்லாருமே நான் ஸ்கூல் படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன், புக்கில் இருந்து அங்கேருந்து இங்கெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும், பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் என்னென்னா நான் இப்போவே அந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. அதற்கு நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தது நிறைய பேர் ஸ்டீவ் ஜாப்ஸோ அல்லது நிறைய பேர் இந்த மார்க் ஜக்கர்பர்க் இவெல்லாம் காலேஜ் ட்ராப் அவுட் ஆகிட்டு தான்
தானே பெரிய ஆள் ஆனாங்க, எனக்கு ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுக்குற விஷயமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, டிராப் அவுட் பண்ணிடலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆகிற எல்லாருமே பிசினஸ் மேன் தான் ஆகுறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அதே டைம் டிராப் அவுட் ஆகாம ஸ்கூல் படிச்சவங்க எல்லாருமே வந்து தோத்து போயிட்டாங்க லைஃப்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு 4 ஆண்டர்பிரினர்ஸ், ஒரு 4 பெரிய ஆட்கள் வந்து ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாங்க, காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் டிராப் அவுட் ஆனா ஒரு பெரிய ஆள் ஆக முடியும், என்னால எனக்கு தேவையான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒரு மித்து தான், ஒரு தவறான ஒரு நம்பிக்கை தான். ஆனா இப்ப இருந்தே அதுக்கான விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சு அதற்கான செயல்களை படிப்படியா செய்ய ஆரம்பிங்க. அதே டைம் உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் இந்த விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எஜுகேஷன், உங்களுக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன் அங்க இருந்து கூட கிடைக்கலாம். நம்பர் 11, அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் வில் சேஞ்ச் யூ. ஸோ டோன்ட் மீட் ஃபேக் பீப்புள், மீட் த ரியல் ஒன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க. ஒவ்வொரு மனிதர்களையா சந்திக்க சந்திக்க அவங்க கிட்ட இருந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. அல்லது நெகட்டிவாக இருந்தால் அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவாக இப்படிலாம் இருக்கிறாங்கப்பா உலகத்தில் அப்படின்னு கூட ஒரு அனுபவ பாடத்தை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிகமான ரியல் பீப்புளை மீட் பண்ணுங்கள். அதாவது நேரில் நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் எனக்கு 2000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்ல. உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுதான் இங்க ரியல் திங். சோ அந்த கனெக்ஷன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த சர்க்கிளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை வெகுவாக மாற்றும். நம்பர் 12, இதுதான் இது வரைக்கும் சொன்ன விஷயத்திலேயே ரொம்ப சிறப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யுவர் ஏஜ் is the best for building foundation. Build a strong one. உங்களுடைய வயசு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சரியான அடித்தளத்தை உருவாக்குறதுக்கான சரியான ஒரு தருணம் அப்படிங்கிறது இந்த வயசு. உங்களுடைய உடம்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய குணம், இந்த 3 விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் ரொம்ப குறிப்பா உங்களுடைய உடம்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, இந்த 2 விஷயத்தை உருவாக்கி நல்ல ஸ்ட்ரென்த்தை உருவாக்குங்க. அது வந்து உங்களுக்கு மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அறிவு, அதுக்கப்புறம் உங்களுடைய கேரக்டர், இதை சரியாக பில்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 23 வயசு முடியும் போது நீங்கள் யாருமே இல்லை, ஐ எம் நோபடி அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து ஐ எம் சம்படி, நான் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற அந்த நிலைக்கு நீங்கள் வருவீங்க. நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய மேலான கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த 16ல இருந்து ஒரு 23 வயசுக்குள்ளே இல்லை அப்படின்னா இந்த வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.